பிரதமர் மோடி இருக்காருல்ல, அவர் வந்து காந்திக்கு போய் அஞ்சலி எல்லாம் வந்து செலுத்திட்டு மரியாதை எல்லாம் வந்து பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எளிமையும் தைரியமும் ஒன்றுபட்ட ஒரு மனிதர், உலகத்துக்கு ஒரு பெரிய மாற்றத்தை அகிம்சை வழியில செஞ்சு காட்டியவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவருடைய பாதையில நம்ம பயணிக்கணும்னு வேற சொல்லியிருக்காரு. நேத்து எங்க போய் கலந்துக்கிட்டாரு? RSS 220 நேத்து. ஆமா, இன்னைக்கு எங்க? இன்னைக்கு காந்தி ஜெயந்தியில காந்தி நினைவிடத்துக்கு போயிருக்காரு. ஆனா இதுதான் காங்கிரஸ் வந்து கேள்வி எழுப்புறாங்க. அதாவது காந்திக்கு எதிராக இருந்த ஒரு அமைப்பு தான் RSS. அவங்கள கொண்டாடுற நீங்க எப்படி காந்திக்கு நினைவு இடத்துக்கு போய் அஞ்சலி செலுத்த முடியுங்கிற கேள்வியை வைக்கிறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஒரு குத்து இங்க ஒரு குத்து தான், அப்படிதான் போயிட்டு இருக்காரு. அதே மாதிரி RSS தலைவர் மோகன் பகவத்துமே என்ன பேசியிருக்காருன்னா, ஒற்றுமை தான் நம்ம இந்தியாவோட வலிமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம இந்த ஆபரேஷன் சிந்தூரை வச்சு நம்ம வலிமையை காட்டியிருக்கோம் இந்த உலகத்துக்கே அப்படின்லாம் பேசியிருக்காரு. பட் அந்நிய சக்திகள் இங்க ஆட்சி மாற்றத்தை விரும்புறாங்க, வெளிநாட்டு சதி உள்நாட்டு சதி எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்லாம் பேசியிருக்கிறாரு. பிரதமர் மோடி கூட நேத்து பேசும்போது கூட அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாரு அந்த நூற்றாண்டு விழாலன்னா, ஊடுருவல்காரர்கள் வந்து உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ்னு ஏற்கனவே வந்து அது வந்து இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவங்க சொல்றாங்கன்னு போன தேர்தலே பிரச்சனையாச்சு. பட் நேத்து அப்படி பேசிட்டு இன்னைக்கு காந்திக்கு வந்து அஞ்சலி செலுத்திருக்காரு. ஊடுருவிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன 1960 70 வந்து ஊடுருவினாங்க. இப்ப ஒரு 11 வருஷம் ஆட்சியில் இருக்காங்க. இப்ப தடுத்து நிப்பாட்ட வேண்டியது யாருடைய பொறுப்பு? அதுவும் நாங்க தாங்க. சரி, ஊடுருவி விட்டது யாரு? அதுவும் நாங்க தாங்கிற மாதிரி இருக்கு. இல்ல, அவங்க காங்கிரஸ் ஆட்சியிலே வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க இப்ப போய் கேட்டோம்னா. ஏன்னா அவங்க யார சொல்றாங்கிறது மக்களுக்கு தெரியும்ல. சோ அதனால அப்படிதான் போயிட்டு இருக்காங்க.